எல்லா புகழும் இறைவனுக்கே. இறைவன் கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எந்த அறிவும் எனக்கு இல்லை. இன்னைக்கு எதை பத்தின பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெக்டியூஸை பத்தின பதிவு. இதை தமிழ்ல பார்த்தீங்கன்னா இலைகோசு அப்படின்னு சொல்லுவாங்க. இது முட்டைகோசு இனத்தை சேர்ந்தது இல்லை. இது முட்டைகோஸ் பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர், பக்ரோலி அதை சேர்ந்தது. இது முட்டைகோஸை சேர்ந்த இனம் கிடையாது. இதனுடைய பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட ஆப்பிரிக்கா, முக்கியமாக ஈஜிப்டு மற்றும் மேற்காசிய பகுதிகளையும் தெற்கு ஐரோப்பிய பகுதிகளையும் பூர்வீகமாக கொண்டது. இது கிமு 4500 ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்தியர்களால் பயிரிடப்பட்டிருக்கு. அதுக்குண்டான சான்றுகளும் இருக்கு. இது அது எதுக்காக பயிரிட்டாங்கன்னா, அது விதையிலேருந்து எண்ணெய் எடுப்பதற்காகவும் அதுக்கப்புறம் இலையை பயன்படுத்தினாங்க. இதனுடைய பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எடையை குறைக்க உதவுகிறது. அதாவது குறைந்த கலோரி மற்றும் அதிக நீர் சத்து உள்ளதால் இது உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு மிக சிறந்த உணவு. செரிமானத்தை மேம்படுத்துது. இதய ஆரோக்கியத்தை காக்க உதவுது. கண் பார்வையை மேம்படுத்தவும் உதவுது. இதுல விட்டமின்கள் ஏ, கே, சி மற்றும் நார்ச்சத்து நிறைந்துள்ளதால் இது உடல் எடையை கட்டுப்படுத்துது. இது நச்சுக்களை வெளியேற்றி ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் பாதுகாக்கிறது.